ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 வாரமாக நாம் மறக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ற காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு மறக்கக்கூடாத விஷயம் அல்லது காரியம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 103:2 வசனம் 2 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறக்கக்கூடாத காரியங்களிலே அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது, தேவன் உங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் செய்த சகல உபகாரங்கள், அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அநேக வேளைகளிலே அவர் உதவி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் முக்கியமாக இந்த சங்கீதத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே சொன்னபடி, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அப்படியானால் இங்க என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி பார்த்தால், அவர் செய்த உபகாரங்களிலே பிரதானமான ஒரு உபகாரம், நன்மை எதுவென்று சொன்னால், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நோய்கள் குணமாக்கப்பட்டு இருக்கிறது. தனிப்பட்ட விதத்திலே பார்த்தால் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை நீக்கி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார், சுகப்படுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் ஆண்டவருடைய ஜனங்கள் இன்றைக்கும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்கிறார்? முடிசூட்டுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினாலே கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அவர் மகிழ்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக அவர் செய்த இந்த ஒரு அற்புதமான காரியம், அவர் செய்த இந்த அதிசயமான ஒரு காரியம் ஏனென்று சொன்னால், அந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னிக்கிறார். மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தேவன் நமக்கு செய்த காரியம் மகா பெரிய காரியம். இன்றைக்கு அவர் நம்மை ரட்சித்தபடினாலே நரக பாதாளத்திற்கு நம்ம என்ன செய்கிறார்? பிராணனை அந்த அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை ரட்சித்திருக்கிறார், பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி தொடர்ந்து அந்த சங்கீதம் முழுவதும் அவருடைய கிருபை இரக்கத்தை பற்றியே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருந்த பொழுது அவர் கிருபையினால் நிறைந்தவராயிருந்தார், சத்தியம் நிறைந்தவராயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால்தான் அவர் முழுவதுமாக தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவிகள் மேல் அவர் அன்புள்ளங்கொண்டவராயிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் வந்த மக்கள் பலவித நன்மைகளை பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள், சமாதானம் பெற்றார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையினாலே
தேவன் செய்த நன்மைகள், அந்த உபகாரங்கள், சகல உபகாரங்களையும் மறவாதே. கிறிஸ்தவ ஜனங்கள் ஜெபம் செய்து முடித்த பின்பு இந்த 2 வசனத்தை சொல்லுகிறது நம்முடைய ஒரு வழக்கமாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் செய்த உபகாரங்களை நாம் மறக்கக்கூடாது. 106ஆம் சங்கீதத்தில் 21, 22 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் இவ்விதமாய் இருக்கிறது. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் என்று இருக்கிறது. தேவனுடைய உபகாரத்தை, தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த உபகாரம், நன்மைகளை மறப்பதும் தேவனை மறப்பதும் எல்லாம் ஒன்றுதான். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் செய்த, சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை என்ன செய்தார்கள்? மறந்தார்கள். பார்த்தீர்களா? இது எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலே 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்த இந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அனுசிதார், விடுவித்தார். அதற்கு ஒரு லீடரை எழுப்பினார், மோசேயை. அவனை எழுப்பி பார்வோனிடத்தில் போய் பேசும்படி சொன்னார். 10 வாதைகளை எகிப்தின் மேல் வரப்பண்ணினார். 10 வாதைகளை வரப்பண்ணி பிற்பாடு அவர்களை வெளியே, தேசத்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு செங்கடல் குறுக்கிட்டது. அந்த இடத்துல இங்கே சொன்னது போல சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தார். பயங்கரமானவைகள்லாம் எப்படி? கடல், எப்படி முன்னாடி கடல் இருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். ஆனால் எப்படி கிராஸ் பண்றது? அதை கடந்து வர முடியாது, சாத்தியமே இல்லை. பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோன் அவனுடைய சேனைகளோடு கூட, ரதங்களோடு கூட அவன் துரத்தி கொண்டு வருகிறான். இவர்களை விட்டுவிட்டோமே என்று சொல்லி, இவர்களை விடக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு ஒரு வேகத்தோடு, வெறியோடு கூட அவன் வந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் பெரிய அதிசயம் செய்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். செங்கடல் மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி அவன் செய்த பொழுது கோலை நீட்டினான், செங்கடல் 2ஆய் பிளந்தது. பைபிளில் வேற இடத்துல சொல்லியிருக்க, அந்த தண்ணீர், கடல் தண்ணீர் மதில் போல் நின்றது. அவர்களுக்கு நடுவில் வழி இருந்தது. உலர்ந்த தரை வழியாய் நடந்து வருவது போல அவர்கள் நடந்து வந்தார்கள். இதெல்லாம் எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய அதிசயம் இது. ஆகையினாலே அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். பிற்பாடு பார்த்தா அந்த பார்வோனின் சேனையும் அதே பகுதிக்குள்ளே உள்ளே வந்தது. அவர்கள் எல்லாம், அந்த சேனை வீரர்கள் எல்லாம் உள்ளே வந்த பிற்பாடு மறுபடியும் செங்கடல் மூடும்படி மோசேயை கட்டளையிட்ட பொழுது அது மூடியது. தண்ணீர் வந்து ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லாரையும் அழித்து போட்டது. எல்லாம் பயங்கரமான காரியம் தானே. உள்ள வந்த எதிரிகள் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு அற்புதம் அவர் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் செய்து இந்த ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் பின் நாட்களிலே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை பெரிய நன்மையை செய்த தேவனை மறந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. இன்னைக்கு எகிப்து நமக்கு எப்படி அடையாளமாக இருக்கிறது? சிம்பாலிக்கா பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த, பாவத்தின் அடிமைத்தனத்தில் பிசாசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் என்ன செய்கிறார்? வெளியே அழைத்து விடுவித்து கொண்டு வருகிறார். அதுதான், அப்படி விடுவித்து கொண்டு வந்தவரை அவர்கள் மறந்தார்கள். இங்கே சங்கீதம் 116
12, 13 ஆகிய வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இங்க பாருங்க, சங்கீதக்காரன் இப்படி சொல்றான், எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை கொடுக்க முடியும், எண்ணத்தை நான் செலுத்த முடியும். வேற சங்கீதத்தில் பார்க்கிறோம், தேவனே உமக்கு இந்த ஆடு மாடுகளுடைய பலிகள் ஒன்றும் பெரிதல்ல, அதில் நீர் விருப்பமாய் ஏறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவன் நமக்கு செய்த காரியங்கள், நமக்கு செய்த உபகாரங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு நம்ம எண்ணத்தை கைமாறாய் செலுத்த முடியும், கைமாறாய் செலுத்த முடியும். பணம் இருக்கிறதா, கோடிக்கணக்கில் பணம் செலுத்த முடியுமா? அது சாத்தியப்படாது, எல்லோருக்கும் அது சாத்தியப்படாது. ஆனால் எல்லோருக்கும் உபகாரம் செய்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார். அப்படியானால் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் என்று இங்க வசனம் நமக்கு போதிக்கிறது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். இந்த சொன்னபடி மீட்டுக்கொள்ளப்பட்ட ஜனம், அதாவது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம், பாவம் போக கழுவப்பட்ட ஜனம், சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரட்சிப்பின் பாத்திரமாகிய இருதயம் மனப்பூர்வமாய் என்ன செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டுமா? தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்? அவர்கள் அவ்வளவு பெரிய கிரியைகள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் தேவன் அவர்களுக்கு எல்லா நன்மையானவைகளை செய்திருந்தும் இன்னொரு இடத்துல இருக்கிறது, அவர்கள் சீக்கிரத்தில் அவருடைய கரங்களின் கிரியைகளை மறந்தார்கள். இது வெரி டேஞ்சர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறந்து போகக்கூடாது. அந்த ஜனங்கள் மறந்தார்கள். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறபடி நாம் மறக்கக்கூடாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. உபாகமத்தின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு 6:12, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. பார்த்தீங்களா? ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, ஆரம்பத்திலே இந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு. ஆனால் பிற்காலத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க சரிவர தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லை, தேவனை மறந்தார்கள், இன்னும் விக்கிரகங்களை அந்நிய தெய்வங்களை நாடி போனார்கள், பின்பற்றினார்கள். சங்கீதம் 16 சொல்லியிருக்கிறபடி அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறார். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய அந்த எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு மறந்து போச்சு. ஆனாலும் அதையெல்லாம் பட்டியல் போட்டால் பெரிய அளவில் இருக்கும். ஆனாலும் குறிப்பாக ஒரு விஷயம் இருக்கிறது, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை ரட்சித்திருக்கிறார். இதைவிட வேறு பெரிய என்ன உபகாரம் வேண்டும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பூமியில் இருந்த பொழுது அந்த திமிர்வாதக்காரனுடைய மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இவன் யார் பாவங்களை மன்னிக்கிறதற்கு? தேவன் அல்லவா மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். அப்ப சொன்னாரு, பாவங்களை மன்னிக்கிறதற்கு பூமியிலே மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவங்கள் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான் பரலோக வாழ்வை அடைய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படி அவர் செய்த உபகாரங்கள் ஏராளம் இருக்கிறது. அதில் பிரதானமான ஒன்று, உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் மன்னித்து உங்களை பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக, நீதிமானாக அவர் உங்களையும் என்னையும் மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நாம் மறவாமல் ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை
தொழுது கொள்ள வேண்டும் என்ற உண்மையை இதன் மூலமாய் அறிந்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் பின்பற்றுவதற்கு, கடைபிடிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் மறக்கக்கூடாத விஷயங்களிலே முதன்மையானது நீர் செய்த உபகாரம், நீர் செய்த நன்மை. குறிப்பாக எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் நீர் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே நிரப்பி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தை நாங்கள் மறந்து போகாமல், தேவனை மறந்து போகாமல், அனுதினமும் உம்மை நினைக்கத்தக்க, உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்தத்தக்க, நன்றியை ஏறெடுக்கத்தக்க இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் கிருபையை எங்களுக்கு தாரும். வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.